அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற நவம்பர் மாதம் 30ஆம் தேதி 36 வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய அமாவாசை தினம் வருகிறதுங்க. பொதுவாகவே அமாவாசை திதி அப்படின்னு வந்தாலே நாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு, நம்மளுடைய பித்ருக்களுக்கு வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக கடைபிடிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா இறை வழிபாட்டை மேற்கொள்வதற்கான ஒரு நாளாக கருதப்படுது. இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, இல்லை விரதங்கள் இருக்கிறது, பூஜைகளை நடத்துவது, இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையவும் சிறப்பான வளங்களை பெறவும் தாந்திரிக பரிகார முறைகளையும் அன்றைய தினத்தில் மேற்கொள்வாங்க. இவ்வாறாக ஆன்மீக ரீதியாக பல விஷயங்களுக்கு, விரத வழிபாடுகளுக்கும் இறை வழிபாட்டிற்கும் உரிய ஒரு காலமாக அமையக்கூடிய அமாவாசை திதி அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, நவ கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு தான் ஒவ்வொரு மாத கணிப்புகள், வருட கணிப்புகள், ஒவ்வொரு வார கணிப்புகள் அப்படின்னு சொல்லி ஜோதிடங்கள் 12 ராசிக்காரர்களுக்கான பலன்களை கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நவ கிரகங்கள் குறிப்பிட்ட சில நாட்களில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது. சில கிரகங்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை, சில கிரகங்கள் 28 நாட்களுக்கு ஒரு முறை, சில கிரகங்கள் 2.5 வருடங்களும், சில கிரகங்கள் 15 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட ஒரு நாட்களில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை கொண்டு வருவாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது 36 வருடத்திற்கு பிறகு, அதிலும் அமாவாசை திதி அன்று நிகழக்கூடிய கிரக நிலை அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க. அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நன்மையை அளிக்குமா அல்லது தீமையை அளிக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா, சில ராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சில ராசிக்காரர்களுக்கு கலவையான நிலைகள் உருவாகும். சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உருவாகும். இப்படி 12 ராசிக்காரர்களுக்கும் கிரக அமைப்புகளை பொறுத்து வெவ்வேறு பலன்கள் அமையப்படுகிறது. அதிலும் வருகின்ற நவம்பர் மாதம் 30ஆம் தேதி 36 வருடத்திற்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக 12 ராசிகளில் ஒன்றான கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விரிவான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா. அதாவது கன்னி ராசியில் பிறந்தவர்களுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, உத்தியோகம், பணியிடம், தொழில், வியாபாரம், ஆரோக்கியம், பொருளாதாரம், நிதி நிலைமை, நினைச்சது நிறைவேறுமா, கடன் பிரச்சனை முடிவுக்கு வருமா, அவர்களுடைய ஆசை நிறைவேறுமா, என்ன மாதிரியான அனுகூலங்கள் கிடைக்கும், எந்த விஷயத்தில் கிடைக்கும், என்ன மாதிரியான மோசமான விளைவுகளை எதிர்கொள்ளலாம், எந்தெந்த விஷயங்களில் அவர்களுக்கு மோசமான விளைவுகள் வரப்பெறும், இப்படி அனைத்து தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். பொருளாதார நிதி நிலைமை அப்படிங்கிறது மேன்மை அடைவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே
இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம் படிப்படியான வளர்ச்சியை காணும் அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அனைத்து துன்பத்திற்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகிறது. இந்த காலம் உங்களுக்கு பேரதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகத்தையும் தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. இந்த காலத்தில் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலையே உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அனைத்து விஷயத்துலேயுமே சாதகமான நிலைகள் உருவாகும். அனைத்து விஷயத்துலையுமே நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை தரம் இதற்கு பிறகு படிப்படியாக உயர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கான மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் இவை அனைத்துமே உங்களுக்கு இனி கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் வரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலத்தில் ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு முடிவு பெற்றிடும். இது நாள் வரைக்கும் பலதரப்பட்ட ஆரோக்கிய விஷயத்தில் ஆரோக்கிய குறைபாடுகள், சிறு சிறு உடல் உபாதைகளை எதிர்கொண்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு உடல் நலம், ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவுலையோ இல்லை எந்த அளவுலையோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம், தொழில், வியாபாரம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு பலதரப்பட்ட நன்மைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அதிலும் உத்தியோகம் ரீதியாக வேலை பளு அதிகமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு வேலை பளு, வேலை சுமை அதிகமாக இருக்கும். இருந்தாலும் வேலை சுமை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய திறமை, உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக அனைத்தையும் பார்த்திங்க அப்படின்னா சுலபமாக செய்து முடித்து விடுவீங்க. சுபிக்ஷமாக அனைத்தையும் முடித்து விடுவீங்க. எவ்வளவு வேலை பளு இருந்தாலும், எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், எவ்வளவு டென்ஷன் வேலையில் இருந்தாலும் அதை அப்படியே ஒரு எளிதாக ஒரு அணுகுமுறையோடு எளிதாக எல்லாத்தையுமே நீங்கள் தீர்த்து வைத்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய புத்தி, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய அறிவு வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அடுத்தடுத்த தீர்வுகளை நீங்கள் கண்டறிய ஆரம்பிச்சிடுவீங்க. அதே சமயம் தொழிலில் இருக்கக்கூடிய மந்தமான நிலை, வியாபாரத்தில் முடக்கம் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு வியாபாரம் முடங்கி போயிருந்திருக்கும், தொழிலில் ஒரு மந்தமான நிலை இருந்திருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இனி வரக்கூடிய அடுத்தடுத்த காலங்களில் ஒரு விடிவு காலம் பிறக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தொழில் வளர்ச்சி மேன்மை அடைய ஆரம்பிக்கும். வியாபாரம் மந்தமாக இருக்கும். முடங்கியிருந்த வியாபாரம் இதுக்கப்புறம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். பல வகைகளில் சாதகமான நிலைகளை அது உருவாக்கும். அதிர்ஷ்டத்தினுடைய உச்சிக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் அதிகமாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். எல்லாருமே உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்றவர்கள் அனைவருமே இதற்கு பிறகு உங்களை நன்றாக புரிந்து கொண்டு உங்களை நாடி வருவாங்க. உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க. உங்ககிட்ட நிறைய விஷயங்களை அவங்க சகஜமாக பேசுகிறதுக்கோ பகிர்ந்துக்கிறதுக்கோ இல்லை அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காகவோ வருவாங்க. நீங்களும் நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க, ஆலோசனைகள் வழங்குவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய தகுதி உயர ஆரம்பிச்சிடும். எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தனித்திறமை வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய விஷயங்களில் சாதகமாக இருக்குங்க. எல்லாத்துலேயுமே அனுகூலம் தான். வெற்றி மேலே வெற்றி அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அதில் உடனுக்குடன் வெற்றியை நீங்கள் காண்பீங்க.
பொருளாதார ரீதியான மேன்மைகள், திடீர் பணவரவு, எதிர்பாராத இடத்துல இருந்து பணவரவு, திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பணவரவு, இப்படி எல்லா விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். பெரும்பாலும் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து சுபகாரியங்களுக்கு ஏற்ற ஒரு காலம். வீட்டில் வந்து சுப நிகழ்வுகள் வந்து அடுத்தடுத்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமண சுபகாரியங்கள் தள்ளி போனவர்களுக்கு திருமண சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சுபமாக முடியும், வெற்றிகரமாக முடியும், கவலைப்பட வேண்டாம். வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு உடனுக்குடன் நல்ல சம்பளத்துடன் வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. மந்தமாக விளங்கிய மாணவர்கள் சுறுசுறுப்படைந்து தேர்ச்சி பெற்று மிகப்பெரிய அளவில் சாதனைகளை புரிய போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலம் அதிர்ஷ்டத்தின் பேரதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக அமையப்பெறப் போகிறது.